गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என் வைஃப் கிட்ட லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் சாதம் கேட்டிருந்தேன். வாங்க எப்படி ரெசிபி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஏப்பா ரெடி பண்ணியாச்சுங்களா? ஓ ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஓகே. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி. நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறோம். ஓ அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டவுட். அது கடுகு ஏன் பொரிஞ்சு வெடிக்குது? கடுகு பொரிஞ்சு வெடிச்சாதான் எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான். அது வெடிக்கிறதுக்கு உள்ள ஏதாவது வெடி ஏதாவது வச்சுருக்காங்களா? கிடியெல்லாம் ஒன்றும் இல்லை. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சா? பொரிஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதில் வந்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் போட போகிறோம். இது நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுன்னா கடுகு போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கசக்கும். கடலைப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சு. வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா இதாகிடுச்சு. எல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா கரவி வச்சுருங்க. பீட்ரூட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்னால என்னென்ன பயன்கள்? பீட்ரூட் சாப்பிட்டா பிளட் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஓகே. அப்புறம் நல்லா கலர் கிடைக்கும். கலர் ஆவாங்களா? ஆமாம். சிவப்பு கலரில் இருக்கிறது எப்படி கலர் ஆவாங்க? சிகப்பு கலரில் ஆயிடுவாங்க. சிவப்பு கலரில் ஆயிடுவாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு ஓகே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். எப்போ ரெடி ஆயிடுச்சுங்களாப்பா? பார்க்கலாமா? நல்லா பாயில் ஆயிடுச்சுப்பா. இப்போ ரைஸ் போட்டணுமா? இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே.